இன்னைக்கு நம்ம எக் கிரேவி எப்படி செய்யறதா பார்க்க போறோம். நான் வந்து இன்னைக்கு 6 முட்டை எடுத்திருக்கேன், 2 ஆனியன் கட் பண்ணி எடுத்திருக்கேன், 3 டொமேட்டோ வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூனு, தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஒரு பேன்ல ஆயில் விட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் பட்டை, லவங்கம், பச்சை மிளகாய், ஆனியன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறமா டொமேட்டோ வந்து நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அது சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் போற வரையும் 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் வந்து கொதிக்க விடணும். மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடணும். இது கூடவே இன்னொரு பேன்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு மஞ்சள் தூள், லைட்டா உப்பு சேர்த்து அந்த முட்டையை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அந்த முட்டையை வந்து இதோட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா இப்போ எக் கிரேவி ரெடி. கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடுங்க. இது வந்து சப்பாத்திக்கு, சாதத்துக்கெல்லாம் வந்து செமையா இருக்கும். நாங்க வந்து இன்னைக்கு சப்பாத்தி செஞ்சோம். நீங்களும் உங்க வீட்டுல இதை செஞ்சு பாருங்க.